அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் சட்டசபையில் தாக்கல் செய்தார். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர், உணர்வு. இந்தியாவின் நெற்றியில் உள்ள வெற்றி பொட்டுதான் தமிழ். தமிழ்தாய் வாழ்த்தை தமிழக அரசு விட்டுவிடாது என முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் என்பதுதான் மாநிலத்தின் உரிமை. இந்த விஷயத்தில் தமிழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யாது. தமிழை பின்னால் தள்ளினால் தமிழகம் சும்மா இருக்காது என முதல்வர் விஜய் கூறினார். சட்டசபையில் பேசிய முதல்வர் விஜய், தமிழ் மொழி என்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக வந்து நிற்கும். தமிழ் என்றாலே கெத்து, அது ஒரு தனி பவர் என்றார். சட்டசபையில் முதல்வர் விஜய் தாக்கல் செய்த தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. முதல்வர் விஜய் கொண்டு வந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என்ற தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் நெல் மற்றும் கரும்பு கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்த முடிவு செய்துள்ளதாக சட்டசபையில் முதல்வர் விஜய் 110 விதியின் கீழ் அறிவித்தார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் உணர்வு. தமிழ் உரிமை என்று வரும்போது அனைவரும் ஒரே குரலில் நிற்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். போதிய மாணவர்கள் எண்ணிக்கை இல்லை என்பதற்காக அரசு பள்ளிகளை மூடும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறை மானிய கோரிக்கையின் போது குறிப்பிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்தது வரலாற்றில் முதல் முறை. விவசாயிகள் நலனுக்காக முதல்வர் விஜய் வரலாறு படைத்துள்ளார் என சட்டசபையில் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் பல இடங்களில் சிப்காட் நிலங்கள் பயன்படுத்தப்படாமல் பொட்டல் காடாக உள்ளன. அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவில் நீர்வளத்துறைக்கு ரூபாய் 9264 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் எனும் தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக நிறைவேற்றி தந்தமைக்காக மனமார்ந்த நன்றிகள். உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழகத்தின் வெற்றி பயணம் தொடரட்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சட்டசபையில் அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என குறிப்பிட்டு திமுக எம்எல்ஏ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். இதை கேட்ட முதல்வர் விஜய் குலுங்கி குலுங்கி சிரித்தார். விவசாயிகள் வாங்கிய 21 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என கூறிவிட்டு வெறும் 6000 கோடி ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்துள்ளது நியாயமா என சட்டசபையில் திமுக எம்எல்ஏ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். தேர்தல் அறிக்கையில் கூறிய 125 அறிவிப்புகள் தாவிக அரசின் முதல் பட்ஜெட்டிலேயே அறிவித்துள்ளோம். துறை ரீதியான மாற்றங்களை முதல்வர் விஜய் கொண்டு வந்துள்ளார். கடனை நாங்கள் குறைத்துக் கொண்டேதான் வருகிறோம், அதிகரிக்கவில்லை என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் பேசிய திமுக எம்எல்ஏ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பல விவசாயிகள் குறித்து பேசினார். ஆனால் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் போட்டு நடந்த ஒரு முக்கியமான விவசாயியை பற்றி சொல்ல மறந்துவிட்டார் என அமைச்சர் ரமேஷ் பதிலடி கொடுத்தார். போராட்டம் இல்லாத அரசாக திமுக அரசு செயல்பட்டதாக எம்எல்ஏ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய மக்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சிய அரசுதான் திமுக என்றார். குறுவை தொகுப்பு மட்டும் விவசாயிகளுக்கு போதாது. காவிரி டெல்டா பகுதிகளை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ காமராஜ் சட்டசபையில் கோரிக்கை விடுத்தார். நெல், கரும்புக்கான ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துள்ளதாக அமைச்சர் ஆதோ பேசினார். இந்த 5 ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சியாக இருக்கும் என்றார். விவசாயிகள் ஊக்கத்தொகை குறித்து சட்டசபையில் பழனிசாமி, செங்கோட்டையன் இடையே வாக்குவாதம் நடந்தது. ஊக்கத்தொகை எப்போதும் இல்லாத அளவுக்கு தேவைக்கு அதிகமாக ஆட்சியில் வழங்கினோம் என அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்தபோது வாக்குவாதம் எழுந்தது. பொதுச் செயலராக பழனிசாமி பொறுப்பேற்ற பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. சட்டசபை, லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் பழனிசாமியால் வெல்ல முடியவில்லை என சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். முன்பு சாதி பெண்கள் குறித்து உருவகேலி செய்தனர், இப்போது பேசுவதை வைத்து கேலி செய்கின்றனர் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நான் இயல்பாக பேசுகிறேன், யாருக்காகவும் நான் இதை மாற்ற முடியாது என்றார். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் வரவேற்புக்குரியது. தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளும் மத்திய அரசின் சுற்றறிக்கையை திரும்பப் பெற அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். தாவிக தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்தார்.
2026-27 ஆண்டுக்கான மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான MBBS, BDS தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். மாணவர் சேர்க்கைக்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் நடைமுறை ஜூன் 29 முதல் ஜூலை 27 வரை நடந்தது. MBBS படிப்புக்கு இந்த ஆண்டு 9,999 இடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்ப உள்ளோம் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 4 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலை அந்தஸ்து கிடைத்ததால் 800 இடங்கள் அரசுக்கு கிடைக்கவில்லை என்றார். அதிமுக கூட்டத்தில் நடிகை த்ரிஷா பெயரை குறிப்பிட்டு முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மீது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியிடம் தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் போது கிளாஸ்கோ ஹோட்டலில் இந்திய வரைபடம் தவறாக அச்சிடப்பட்டதை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என அதிகாரப்பூர்வமாக மாற்ற வகை செய்யும் பெயர் மாற்ற திருத்த மசோதாவை லோக்சபாவில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்தார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என நாங்கள் வற்புறுத்தவில்லை என சென்னை ஐகோர்ட்டில் மத்திய அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. மேகதாது அணை கட்ட தமிழகம் எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகா முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று கன்னட அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டசபையை கூட்டினால் கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்கப் போவதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள 16 முக்கிய தீர்ப்பாயங்களை சீரமைத்து நிர்வகிக்க டில்லியை தலைமையிடமாக கொண்டு தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைப்பதற்கான மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 139வது கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதத்தில் திறந்துவிடப்படும் தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் மூவர்ண கொடியை ஏந்தியபடி இந்தியாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். நான் பிரதமராக இருக்கும் வரை பாலஸ்தீன அரசு உருவாகாது. காசாவுக்கான அமெரிக்க அதிபர் டிரம்பின் 15 அம்ச அமைதி திட்டத்தை நிராகரித்து விட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கைவிட்டு பெருந்தலைவர் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசிமணல் பகுதியிலேயே அணை கட்ட தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கலந்தாய்வுக்கு எவ்வித கால நீட்டிப்பும் தரப்படாது, தரவரிசை பட்டியலையும் மாற்ற இயலாது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் உள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வு நடத்தப்படும் என்றார். தாவிக அரசின் மெத்தன போக்கால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகிறது. இனியும் காலம் தாழ்த்தினால் விவசாயிகளை திரட்டி பாஜ சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் சொன்னது போல நீட், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மட்டுமே உலகம் கிடையாது, அதை தாண்டி நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க ரூபாய் 264.14 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருளை ஒழிக்க தமிழகத்தில் சென்னை 12 உட்பட 65 சிறப்பு அதிரடி படைகளை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் விவசாயம் சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் ஏதும் இல்லை என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். ஜூன் 12இல் மேட்டூர் அணை திறக்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்பாகி உள்ளது என்றார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை பார்த்துத்தான் சொல்ல முடியும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். நிகழ்ச்சிக்கு கவர்னர் வரவில்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்திய போது CV சண்முகம் ஏன் வரவில்லை என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் CV சண்முகம் என்றார். தமிழக முதல்வர் இந்திய வெளியுறவு அமைச்சர்களுக்கு இலங்கை வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலம் சிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் அசாதாரண சூழல் கருதி தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளையே அதிமுக சந்தித்துள்ளது. சென்னையில் அதிமுக துடைத்து எறியப்பட்டுவிட்டது. சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் கொண்டு வந்த நாளில் முதல்வர் வேட்டி சட்டையில் வந்திருக்கலாம் என போஜராஜன் MLA சட்டசபையில் தெரிவித்ததற்கு நமது உடையில் எதுவும் இல்லை, செயலில்தான் இருக்கிறது தமிழ் உணர்வு. பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுத்தான் தமிழை வளர்த்தார் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். ஆவின் பால் கொள்முதல் விலையை குறைந்தது லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் ஆவின் பால் மாநிலம் முழுவதும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் ஜார்க்கண்ட் மக்களுக்கு நீங்கள் ஆற்றும் சேவையில் தொடர் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார்.
தமிழகம் முழுவதும் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் முகாமை அமைச்சர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார். தமிழகம் மற்றும் கேரளா இடையே உள்ள தண்ணீர் பிரச்சினை குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் என் ஆனந்த் கூறினார். திமுக 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்தது விவசாயிகளுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக அமைந்தது. இலவச மின்சாரம் தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லை. தாவேக ஆட்சியில் மின்சாரமே வரமாட்டேங்குது என சட்டசபையில் திமுக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டார். இதற்கான அங்கீகாரத்தை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உபரி நீரை மட்டும் திறந்துவிட தமிழகம் என்ன கர்நாடகாவின் வடிகாலா என்று கேள்வி எழுப்பிய அமமுக எம்எல்ஏ காமராஜ், மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று கூறிதான் தாவேகா ஆட்சிக்கு வந்தது. திமுக அரசு அள்ளி கொடுத்தது. ஆனால் தாவேகா அரசு கிள்ளி கொடுப்பதாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயர் நிலைக்கும். இந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன் என அமைச்சர் ராஜ்மோகன் சட்டசபையில் பேசினார். தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து திமுக பேசவில்லை. 5 வருட ஆட்சியை 3 மாத ஆட்சியுடன் திமுக ஒப்பிடலாமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். சட்டசபையில் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள், நாங்கள் அனைவரும் டென்ஷனாக இருக்கிறோம் என்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், நீங்களாவது 5 ஆண்டு டென்ஷனா இருந்தீங்க, நாங்க தினம் டென்ஷனா இருக்கிறோம் என்றார். தமிழகத்துக்கு இனிமேல் ஒரே முதல்வர் விஜய் மட்டும்தான். 5 நிமிஷம் வந்து போனதுக்கே கொளத்தூர் க்ளோஸ் ஆகிடுச்சு. தமிழகம் முழுவதும் போயிருந்தால் 234 தொகுதியும் கொத்து பரோட்டாதான் என கொளத்தூர் எம்எல்ஏ வி.எஸ். பாபு கூறினார். அரசு செய்ய வேண்டியதை வீதி லீடர்ஸ் அமைப்பு செய்து வருகிறது. குடிப்பவர்கள் எண்ணிக்கையை குறைப்பது எங்கள் நோக்கம். ஆனால் அரசு மது விற்பனையை விரிவுபடுத்த நினைப்பது வருத்தமாக உள்ளது என கரு நாகராஜன் கூறினார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இட ஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் புதிய குழு அமைக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். தமிழ்த்தாய் வாழ்த்து இயற்றியவர் பெயரிலான பல்கலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது வேதனை அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் சட்டம் இயற்ற வேண்டுமென சட்டசபையில் திமுக எம்எல்ஏ கோவி செழியன் கோரிக்கை விடுத்தார். தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் கொண்டு வந்ததற்கு முதல்வர் விஜய்க்கு அமைச்சர் விஸ்வநாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் 8.5 கோடி மக்களால் ஏற்கப்பட்டுள்ளதாக கூறினார். வீதி லீடர்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களை சேர்க்க மிஸ்டு கால் இயக்கத்தை அண்ணாமலை துவங்க உள்ளார். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. நீலகிரி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் 2020ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி 114 புலிகள் இருப்பதாக லோக்சபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் முக்கிய ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கெட்டுப்போன சிக்கன் மற்றும் ஆட்டிறைச்சி உட்பட 132 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன. காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவு அளிக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் கியாந்தே வினாத்தாள் கசிவை எதிர்த்து மாணவர்கள் போராடி வரும் சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2035ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் சொந்தமாகவே விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இலக்குடன் இஸ்ரோ செயல்படுகிறது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீனின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளது. 2027 ஆகஸ்ட் 13 வரை பதவியில் நீடிப்பார். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று திருச்செந்தூரில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும். இரவு 8 மணி வரை தரிசனம் செய்யலாம் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வருசநாடு யானை கஜம் மலைப்பாதை வழியே சதுரகிரி செல்ல 4 நாட்களுக்கு பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இந்த திருவிழா வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 22ஆம் தேதி சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது. சென்னையில் 22,875 மாடுகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மாடுகளுக்கு சிப் பொருத்தாத உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு சந்தையில் ஒரு குவிண்டால் மஞ்சள் விலை 500 ரூபாய் சரிந்து 17,755 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த மாதம் அதிகபட்சமாக 19,779 ரூபாய்க்கு விற்ற மஞ்சள் விலை கடந்த 20 நாட்களில் 2,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது.
விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு அழைக்கும் போது முறையான சம்மன் அனுப்ப வேண்டும், எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிட வேண்டும் என உத்தரவிட்டது. இன்சூரன்ஸ் மோசடி தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலன் விசாரணை குழுவை அமைக்க அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அக்குழுவுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் அரசுக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொது தனியார் தொழிலாளர்களுக்கு வாரத்தில் 2 நாள் விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக பாஸ்கர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் மதுரை அமர்வு தமிழக தொழிலாளர் நலத்துறை செயலரிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் அரசியல் முழக்கங்களை ஊக்குவிக்கக்கூடாது என ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி நிகழ்வில் மாணவர்களை தவேகாவினர் கோஷம் எழுப்ப அறிவுறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் சினிமா தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார். சென்னை மெரினா பெசன்ட் நகர் மற்றும் திருவான்மியூர் கடற்கரையில் பொதுமக்களின் வசதிக்காக வைஃபை ஸ்மார்ட் கம்பங்களை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் தினமும் 45 நிமிடங்கள் வரை இலவசமாக உயர் ரக இணைய சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கர்நாடகாவுக்கு செல்லும் தமிழக பஸ்கள் ஹோசூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டன. திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் தாவேகா கவுன்சிலர் அல்லப்பிச்சை விசில் அடித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் அவர் மீது தண்ணீர் பாட்டிலை வீசியதாக மறுப்பு நிலவியது. ஆந்திர அரசு பிடித்து வைத்துள்ள படகுகளை விடுவிக்க கோரி சென்னை காசிமேடு மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக காசிமேடு துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே இசையமைப்பாளர் AR ரகுமான் மகன் அமீன் சென்ற போர்ஷ் கப்பல் கால் டாக்ஸியுடன் மோதியது. இந்த விபத்தில் அமீன் உள்ளிட்ட 3 பேர் காயங்களுடன் தப்பினர். லாக்கான காரை கிரேன் மூலம் போலீசார் அப்புறப்படுத்தினர். இன்ஜினியரிங் பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17 முதல் 31 வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான துணை கலந்தாய்வு செப்டம்பர் 3 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,543 கனஅடியில் இருந்து 5,311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. அத்துடன் கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்பட உள்ளன. ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு இன்று முதல் 13ஆம் தேதி வரை அரசு சிறப்பு பஸ்களில் மட்டும் பக்தர்கள் செல்லலாம். தனியார் வாகனங்களில் செல்லக்கூடாது என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடிகை தர்ஷா குப்தா வலைதளங்களில் கவர்ச்சியான போட்டோ வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் இவர் ஆப் ஒன்றை துவங்கி அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை வெளியிட்டார். இதனால் ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்து தர்ஷா வெளியிட்ட பதிவில், என்னை நேசித்தவர்களுக்கு நான் எப்படிப்பட்டவள் என்பதை விளக்கும் நிலை வரும் என நினைக்கவில்லை. சம்பந்தப்பட்ட செயலியில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அது ரசிகர்களுடன் ஜாலியாக பேசும் தளம் என்று மட்டுமே நினைத்தேன். நான் கவர்ச்சியான போட்டோக்களை பகிரலாம், ஆனால் எனக்கென்று சில எல்லைகள் உள்ளன. பணம் புகழுக்காக அந்த எல்லையை ஒருபோதும் மீறமாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியன் 2 கேம் சேஞ்சர் படங்கள் தந்த தோல்வியிலிருந்து மீளாமல் தவிக்கிறார் இயக்குனர் சங்கர். அடுத்து பல படங்களை இயக்க நினைத்தார், பல ஹீரோக்களை அணுகினார், ஆனால் செட்டாகவில்லை. இப்போது அஜித் பக்கம் வந்துள்ளார். அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த முறை குறி தப்பாது என்கிறார்கள். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் டேர்டெவில் படத்தில் நடிக்க உள்ள அஜித், அதையடுத்து வெங்கட் பிரபு படத்தை முடித்துவிட்டு ஷங்கர் படத்தில் நடிக்க உள்ளாராம். நடிகர் தனுஷ் தனது ரசிகர் மன்ற உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாலிவுட் நடிகை நிகிதா ராவல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது பெண் ரசிகை ஒருவர் இவருடன் செல்ஃபி எடுக்க அனுமதி கேட்டார். நிகிதாவும் சம்மதித்து போஸ் கொடுக்க செல்ஃபி எடுத்ததும் அவரது கன்னத்தில் முத்தமிட்டவர் திடீரென நிகிதாவை இழுத்து பிடித்து லிப்லாக் முத்தம் கொடுத்தார். இதனை நிகிதா தடுக்க முயன்றும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்தார் நிகிதா. 2026 சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை என்று வருகிறது. பொதுவாக இந்த தேதிகளில் பல முன்னணி நடிகர்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 சூர்யாவின் விஸ்வநாதன் சன்ஸ் மற்றும் விஷாலின் மகுடம் ஆகிய 2 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகின்றன.
டாம் ஹாலண்ட் நடிப்பில் ஜூலை மாத இறுதியில் வெளியான ஹாலிவுட் படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இப்படம் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 500 கோடி வசூலித்து அதிக வசூல் சாதனை புரிந்த ஹாலிவுட் படம் என்ற பெயரை பெற்றது. இதற்கு முன் 2022 வெளியான அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் 490 கோடி வசூலித்து முதலிடத்தில் இருந்தது. இந்த சாதனையை 11 நாளில் ஸ்பைடர்மேன் முறியடித்துள்ளது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் டாக்ஸிக். சனிக்கிழமை இதன் ட்ரெய்லர் 5 மொழிகளில் வெளியானது. ஹிந்தியில் அதிகபட்சமாக 24 மில்லியன், கன்னடா, தமிழில் 11 மில்லியன், தெலுங்கில் 10 மில்லியன், மலையாளத்தில் 4 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. 24 மணி நேரத்தில் அனைத்து மொழிகளையும் சேர்த்து 52.8 மில்லியன் பார்வைகள் கிடைத்தன. யஷின் முந்தைய படமான KGF ட்ரெய்லருடன் ஒப்பிடும்போது பாதிக்கும் சற்று கீழேதான் டாக்ஸிக் ட்ரெய்லர் உள்ளது.